கரெக்டாக ஃபேன்ஸுக்கு வணக்கம். ஸோ ஐபிஎல் அட்டவணை வந்தாச்சு. ஸோ அதை பற்றி கம்ப்ளீட் டீடைல் போட்டிருக்கோம். சப்போஸ் மிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதெல்லாம் போய் செக் பண்ணி பாருங்க. அட் த சேம் டைம் ரொம்ப ரொம்ப முக்கியமாக ஆர்சிபியோட இன்ஜுரி அப்டேட் தான். நிறைய லிஸ்ட் இருக்குங்க. ஜேக்கப் பத்தல் ஆரம்பிச்சு நிறைய பேர் விளையாடுவாங்களா மாட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி நம்ம பேசிட்டே இருக்கும்போது ஸோ ரொம்ப முக்கியமாக நிறைய கேள்வி யாரை பற்றி வருது அப்படின்னா ஹேசல்வுட்டை பற்றி பேசுங்க அப்படிங்கிறதான். ஸோ ஹேசல்வுட் நாட் ஓன்லி ஆர்சிபிக்கு மட்டும் காலவாரி விடல, சொந்த டீமான ஆஸ்திரேலியாவுக்கும் காலவாரி விட்டுருக்காரு. ஸோ இந்தியா கூட அந்த சீரீஸை மிஸ் பண்ணாரா, அவருக்கு பல பாலண்ட் வந்து கலக்கினாரா. ஸோ அப்படியே கட் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப முக்கியமாக சாம்பியன்ஸ் ட்ராஃபியும் மிஸ் பண்ணியிருக்காரு. ஸோ இப்போ அவர் கியூர் ஆகி வரக்கு சில டேட் சொல்லியிருக்காங்க. அது ஆர்சிபிக்கு சாதகமா இருக்கா, ஆர்சிபி வெயிட் பண்ணுவாங்களா, அப்படி இல்லைன்னா ரிப்ளேஸ்மெண்ட்டுக்கு போவாங்களா அப்படிங்கிற கம்ப்ளீட் டீடைல் பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்போ அப்டேட் எல்லாமே எங்களுக்கு சேரும். சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சூப்பர் சப்பால் ரொம்ப ரொம்ப முக்கியமா ஜோஸ் ஹேசல்வுட்டை பொறுத்த வரைக்கும் ஒன் ஆஃப் த கன் பவுலர். ஆர்சிபி யூனிட்ல புவனேஸ்வர் குமாருக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு பவுலர்னு சொல்லலாம். அவரு போயிட்டார் அப்படின்னா ஒரு ரொமேரியோ செப்போர்ட் ரீசெண்ட் டைம்ல ஃபார்ம்ல இருக்காரு. ஸோ அது போக நுவான் துஷாரா இருக்காரு. லுங்கி எங்கடியோட கதையும் ஒரு கேள்விக்குறி தான். அப்படிங்கும் போது ஆர்சிபி எப்படி மேனேஜ்மெண்ட் பண்ண போறாங்க அப்படிங்கறதான் கேள்வி. ஸோ இப்போதைக்கு ஹேசல்வுட் இருந்தாரு அப்படின்னா ஓரளவுக்கு நம்பிக்கையா இருக்கலாம். 14 மேட்ச்ல ஒரு 9 மேட்ச் நல்லா போட்டு தருவாரு. கடைசிக்கு ஒரு 8 to 10 மேட்ச்க்குள்ள ஒரு நல்லா போட்டு தருவாருங்க. ஸோ 4 மேட்ச் அடி வாங்கினாலும் மீறி அவருடைய பெட்டர் பர்ஃபார்மன்ஸ் நம்மளால பார்க்க முடியும். அதுலயும் அவருடைய பீக் ரேஞ்ச் அச்சீவ் பண்ணிட்டாரு அப்படின்னா அவர் நிறுத்துறது ரொம்ப கஷ்டமான விஷயம். ஸோ இதுக்கு நடுவில் அவர் வரலனா ஆர்சிபி என்ன பண்ண போறாங்க? ரொம்ப குரூசியலான ஒரு விஷயம் தான். நுவான் துஷாராவை ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமா லுங்கி எங்கடையை ட்ரை பண்ண போறாங்க. நுவான் துஷாரா பொறுத்த வரைக்கும் ரீசெண்ட் டைம்ல ஃபார்ம்ல இருக்காரான்னு கேட்டா அவரும் ஒரு இன்ஜுரி பர்சன் தாங்க. ஸோ பயங்கரமா ஒரு தீபக் சகர், அது மட்டும் இல்லாம ஒரு ஹேசல்வுட், ஒரு 4-5 பேர் இருப்பாங்க. ஒரு சூப்பரான பவுலரா இருந்தவங்க தான். பட் இருந்தாலும் அன்பார்ச்சுனேட்லி இன்ஜுரினால அவங்களோட கெரியரே பாலா போகக்கூடிய ஒரு சுச்சுவேஷன்ல இருக்கு. ஸோ அதே மாதிரி தான் நுவான் துஷாரா. பத்திரானாக்கு ஈக்குவலான அந்த ஒரு சூப்பரா போடக்கூடிய அந்த கெப்பாசிட்டி இந்த ஜென்ரேஷன்ல அவருக்கு இருக்கு. அன்பார்ச்சுனேட்லி அவரும் பயங்கரமா இன்ஜுரி ஆறாரு. இப்போ கொஞ்சம் ஃபார்மல் இருக்கிறதா கேள்விப்பட்டேன். எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. ஸோ அவரு ட்ரை பண்ணுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் லுங்கி எங்கடி, ஆனா அவரும் இன்ஜுரியில இருந்து தான் வராரு. ஸோ அவரும் 100% ஃபிட்டா அப்படிங்கிறது டவுட் தான். இவங்க 2 பேரும் இல்லைன்னா என்ன பண்ண போறாங்க அப்படின்னா கண்டிப்பா ரிப்ளேஸ்மெண்ட் போவாங்க. ஸோ இப்போதைக்கு அவங்களுடைய நிலைமை என்ன அப்படின்னா ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும் ஹேசல்வுட்டோட ஸ்டேட்மெண்ட்டுக்கு வெயிட் பண்ணும். சாம்பியன் டிராஃபி முடிஞ்ச உடனே கேம்ப் ஜாயின் பண்றீங்களா, ஸோ எவ்வளவு நாள் ஆகும்னு கேட்பாங்க. ஒரு கண்டிப்பா 6 மேட்சுக்கு அப்புறம் வந்துருவேன் அப்படிங்கிற மாதிரி 100% சொன்னாரு அப்படின்னா ரிப்ளேஸ்மெண்ட்டுக்கு போக மாட்டாங்க. இருக்கக்கூடிய பவுலர்ஸ் வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு அவர் வந்ததுக்கு அப்புறம் கண்டினியூ பண்ணுவாங்க. ஸோ எனிவே கண்டிப்பா இந்த சீசன் ஃபுல்லாமே நல்லா ஆட முடியாது அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லிட்டாருன்னா ஸோ அதுக்கு பதிலாக ரிப்ளேஸ்மெண்ட் போவாங்க. ஸோ ஏகப்பட்ட பவுலர்ஸ் வெளியில ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்கு. ஸோ அதன்படி பார்க்கும்போது கிளசன் அப்படின்னு ஒரு பவுலர் இருக்காரு இல்லையா, போன தடவை சிஎஸ்கேக்கு வந்துட்டு ஆடினாரு. அவரும் ரிப்ளேஸ்மெண்டா தான் வந்தாரு. முஸ்தபிசுர் ரஹ்மானுக்கு ரிப்ளேஸ்மெண்டா தான் வந்தாரு. கடைசி சமயத்தில் என்ன பண்ணாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா செமையா போட்டாருங்க. ஸோ அவரோட டெபுட் மேட்ச் சிஎஸ்கேல எனக்கு ஃபர்ஸ்ட் ஓவர் இன்னும் ஞாபகம் இருக்கு. சும்மா சருன்னு போச்சு. ஃபர்ஸ்ட் ஓவர் ஐ திங்க் மெய்டன் ஓவரோ இல்ல ஒரே ரன் என்பதோ சம்திங் என்ன கொடுத்தாருன்னு நினைக்கிறேன். செமையா போட்டாரு. ஆனா அடுத்த மேட்ச் ஆர்சிபி கூட விளையாடும் போது அவர் இல்ல. அதற்கான ரீசன் என்னன்னு தெரியல. மேபி கிளசனை பயன்படுத்தி இருக்கலாம். ஏன் சிஎஸ்கே இன்னும் விளையாட வைக்கலங்கிறது எனக்கு ஒரு டவுட் தான். நல்லா போட்டாருங்க. ஏஜ் வைஸ் தான் ஒரு ஜாஸ்தி, பட் இருந்தாலும் அவர்கிட்ட அந்த டீசென்டான ஒரு பவுலிங் ஆப்ஷன் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அது போக இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. ஒருத்தர் 2 பேர்ல நிறைய பேரை வந்துட்டு நம்ம எடுக்கலாம். ஸோ கெயில் ஜேமிசன் இப்போ ஃபிட் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ கெயில் ஜேமிசனை பொறுத்த வரைக்கும் இப்போ நியூசிலாந்துக்கு ஃபர்குசனுக்கு பதிலாக ரிப்ளேஸ்மெண்டா போறாரு. அங்க நல்லா பண்ணி அவரும் இன்ஜுரி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் எகைன் கெயில் ஜேமிசன் ஆர்சிபிக்கு வரக்கான சான்ஸும் இருக்கு. ஹைலி பாசிபிள் அப்படிங்கிறதுலயும் மாற்றம் இல்லை. ஸோ இது போக அவங்க கிட்ட ரொமேரியோ செப்போர்ட் இருக்காரு. ரீசெண்ட் டைம்ல அவரை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி பல வீடியோவில் சொல்லிட்டேன். 15 பால் பிடிச்சி 30 ரன், 10 பால் பிடிச்சி ஒரு 20-25 ரன், இந்த மாதிரி குரூசியல் நான் ஆடி இருக்காரு. அட் த சேம் டைம் மேட்சுக்கு 2 விக்கெட் 1 விக்கெட் 2 விக்கெட் 1 விக்கெட்ங்கிற மாதிரி அவருடைய கான்ட்ரிபியூஷனும் நல்லா இருக்கு. ஸோ அதனால ஆர்சிபியில் ஸ்ட்ரைட்டா பிளேயிங் லெவல்லே ட்ரை பண்றதுக்கான சான்ஸ் இருக்கிறதா நான் பாக்குறேன். தட்ஸ் வீடியோ கைஸ். ஓவராலா எல்லாமே நான் உங்களுக்கு கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஹேசல்வுட், ஜேக்கப் பத்தல் இன்ஜுரி அப்டேட் எல்லாம் பேசுங்கன்னு சொல்லி. ஆர்சிபியை பத்தி கம்ப்ளீட்டா ராப் பண்ணி முடிச்சிட்டேன். லாஸ்ட் வீடியோல வந்துட்டு ஜேக்கப் பத்தல் பத்தி பேசியிருப்பேன். இந்த வீடியோல ஹேசல்வுட் பத்தி கவர் பண்ணியாச்சு. ஸோ கம்ப்ளீட்டா 2 வீடியோல நான் முடிச்சிருக்கேன். ஸோ உங்களுடைய அந்த ஒரு தாட் ப்ராசஸ் என்ன நீங்க தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணலாம். ஸோ யார் வரணும்னு எதிர்பார்க்குறீங்க? ஹேசல்வுட்டுக்காக 6 மேட்ச் வரைக்கும் வெயிட் பண்ணுவாங்களா? ஸோ கண்டிப்பா ஓப்பனிங் மேட்ச் விளையாட மாட்டாருங்க. ஸோ அப்படித்தான் சொல்லியிருக்காங்க. கண்டிப்பா ஓப்பனிங் மேட்ச் எல்லாம் வாய்ப்பே இல்லை. ஹேசல்வுட் வரவே மாட்டாரு. ஸோ கண்டிப்பா 6 மேட்சுக்கு அப்புறம் தான் வருவாரு. ஸோ உங்களுடைய அந்த ஒரு முடிவு என்ன அப்படிங்கிறத ஆஸ் எ ஃபேனா நீங்க தாராளமா கமெண்ட்ல ஷேர் பண்ணலாம். அண்ட் தொடர்ந்து அப்படி இருக்கு சேனலோட நினைச்சிருங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.